வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. நடிகர் மம்முட்டி நடிப்பில் வெளியான பிரம்மயுகம் படமானது தற்போது வரை உலக அளவில் 50 கோடி வரை வசூலித்துள்ளதாக தகவல். ஒரே நேரத்தில் 3 ஹிட் படங்களை கொடுத்த மலையாள சினிமா. மலையாளத்தில் சமீபத்தில் வெளியான மஞ்சு மெஸ் பாய்ஸ் திரைப்படம் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றதுடன் வசூலையும் வாரி குவித்து வருகிறது. மேலும் மம்முட்டியின் பிரம்மயுகம், பிரேமலு ஆகிய படங்களும் ஹிட் அடித்துள்ளன. ஆண்டின் தொடக்கத்திலேயே 3 ஹிட் படங்களை கொடுத்து மல்லுவுட் திரையுலகம் கவனம் ஈர்த்துள்ளது. கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய ஓப்பன்ஹைமர் திரைப்படத்திற்கு ஸ்கிரீன் ஆக்டர் கில்ட் அவார்டு வழங்கி கௌரவிப்பு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் படத்தின் அப்டேட் சமீப நாட்களில் வந்து கொண்டே இருக்கிறது. தற்போது இப்படத்தில் சூரரை போற்று படத்தின் கதாநாயகி அப்பர்ணா பாலமுரளி இணைந்துள்ளார். செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், எஸ்.ஜே. சூர்யா, தஷ்ரா இவர்களை தொடர்ந்து அப்பர்ணா பாலமுரளியும் இணைந்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. சமீபத்தில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது குறிப்பிடத்தக்கது. தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா, லைலா உள்ளிட்டோர்கள் லீட் கேரக்டர்களில் நடித்து வரும் படம் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார். இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னை, ஐதராபாத், பேங்காக் உள்ளிட்ட இடங்களில் நடந்து முடிந்துள்ளது. தற்போது சென்னையை ஒட்டிய பகுதிகளில் படத்தின் ஷூட்டிங் நடந்து வருகிறது. சென்னையில் ஷூட்டிங்கை முடித்து கொண்டு அடுத்ததாக படக்குழுவினர் ரஷ்யாவின் மாஸ்கோவிற்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவில் அடுத்தடுத்த முக்கியமான காட்சிகளை எடுத்து முடிக்க வெங்கட் பிரபு திட்டமிட்டுள்ளார். அந்த வகையில் தொடர்ந்து அங்கு 35 நாட்கள் ஷூட்டிங் நடைபெறும் என்று படக்குழு சார்பில் கூறப்பட்டுள்ளது. படத்தின் ஷூட்டிங் ஏறக்குறைய அங்கேயே நிறைவுற உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியீடு குறித்தும் படக்குழுவினர் திட்டமிட்டு வருகின்றனர். விரைவில் இது குறித்த அப்டேட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக டைட்டில் சாங்கில் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் உள்ளிட்டோர்கள் சிறப்பாக பங்கேற்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசை அமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.